Video Padal Ministry. Lyrics, tune and sung by Reverend D. Stanley Rajani, founder and director, and R. Marial Stanley. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை ஸ்டான்லி ரஜினி டி என்ற யூடியூப் சேனலில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும். ஜெப உதவிக்கு 7406619771. கற்றுக்கொள்ளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற எங்களை உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தின இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆராதனை என்கிறதான பாடல் சாங் இருக்கிறது. யூடியூப்ல நீங்கள் போட்டு பார்த்தால் உன்னதத்தின் ஆராதனை. இந்த உன்னதத்தின் ஆராதனை என்கிற தலைப்பிலே நாங்கள் வசனத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கிறோம் பாடலை. உன்னதத்தின் ஆராதனை தலைப்ப எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுகிற ஆராதனைபடியில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் ஆராதனையின் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் உன்னதத்தின் ஆராதனை என்றால் பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுகிற ஆராதனை என்கிற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடலோடு இணைச்சை செய்து கேட்க போறோம். எங்க மினிஸ்ட்ரி பேர் வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, சத்திய வார்த்தை ஊழியம். இதுக்கும் பைபிள் வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பைபிள் வசனம் இருக்கும். சத்தியத்தை விட்டு நான் வெளியே வருவதில்லை, சத்தியத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை பாடி நாம் ஆராதிக்க போவோம். கர்த்தாவே சொல்லுவார்த்தை கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. உன்னதத்தின் ஆராதனை பாடல் போட்டீங்கன்னா முதல் பாடலா வரும். அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கரங்களை தட்டி சாமுவேலை சொல்றாரு இல்லையா, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலை போல நாம் சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை என்னோட கூட பேசுங்க, நான் கேட்கிறதுக்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. நன்றி ஐயா, உங்க மாத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணமின்றி, உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். சொல்லிதவன ரோமர் 6:23 இந்த வசனம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமின்றி, உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். உந்தன் கிருபையோ நித்திய ஜீவன். கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. சாமுவேலின் தேவன், மோசேயின் தேவன், என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சொல்லி சாமுவேலை போல கர்த்தாவே இந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் அடியேன் கேட்கிறேன் என்று. அல்லேலூயா.
மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவே, உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவே, உற்றார் என்னை மறந்தாலும் மறவாதவே. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா, சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். உற்சாகமா கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லி தேவன் நமக்கு படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஐயா, இந்த உலகத்துல சொத்து இல்லாம போகலாம், நம்ம வாழ்க்கையில சுகங்கள் இல்லாம போகலாம், ஆனா ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் ஐயா. Thank you, Jesus. நன்றி. சொத்து சுகம் இல்லாமல் தோல்விகள் வந்தாலும் ஆத்துமா ரட்சிப்பு இருந்தால் போதும் ஐயா. நன்றி. இந்த உலகத்துல எல்லாமே இல்லாம போலாம், ஆத்துமா ரட்சிப்பு மாத்திர போத பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு. சொத்து சுகம் இல்லாமல் தோல்விகள் வந்தாலும் ஆத்துமா ரட்சிப்பு இருந்தால் போதும் ஐயா, ஆத்துமா ரட்சிப்பு இருந்தால் போதும் ஐயா, ஆத்துமா ரட்சிப்பு இருந்தால் போதும் ஐயா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா, சாமுவேலின் தேவன் மோசேயின் தேவன் என்னுடைய தேவன் அல்லவா. கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லுவார்த்தை அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 8வது படிக்கிற போது என்ஆர்பேட்டில் தான் படிச்சோம். ஏ கிளாஸ் பி கிளாஸ் இருக்கும் 10th. இண்டிபெண்டன்ஸ் டே ஜனவரி 26க்கு எல்லாரும் இந்த காந்தியை குறித்து இந்த சுதந்திரத்தை குறித்து பாட்டு பண்ணன்னு சொன்னாங்க. எங்க கிராமத்தில் இருக்கிற அம்பரேஷ் என்ற என்னுடைய சிநேகிதர் சித்தப்பா பையன் சினிமா பாடல்ல என் டி ராமர் நடிச்சிருக்கிறார். அப்போ அதுல ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை பாடினார். ரொம்ப நல்லா பாடுவார், நல்ல டியூன் நல்லா இருக்கும், அவருக்கு ராகம் நல்லா இருக்கும். நான் என்ன பண்றது எனக்கு தெரியல சரியா. நானும் ஒரு பாட்டை எழுத ஆரம்பிச்சேன். நானும் ஒரு பாட்டை காந்தி தாத்தா குறித்தும் நெஹ்ரு குறித்தும் அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஒத்திகை மாதிரி பாட வைப்பாங்க ஸ்கூல்ல, அங்க பாடாதுக்கு முன்னாடி. அவர் நல்லா பாட்டார், கைய கரங்கள் ஓசை ரொம்ப பலமா தட்டப்படுகிறது. நான் பாடின எல்லாம் சிரிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சிரிச்சாங்க. ஒரு வெக்கமே வேதனை கூட இருந்தது. ஆனா அந்த வாதியார் டீச்சர் எல்லாரும் திட்டி அந்த இடத்துல நான் பாட வச்சார். ஹல்லேலூயா. பாடிட்டு வந்துட்டேன். பல காலங்கள் நேரங்கள் எல்லாம் போனது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பாட அவரை துதிக்க தமிழ்நாட்டில் ஐயாவுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தம்பிக்கு தெரியும், தமிழ்நாட்டில எல்லாம் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆந்திரால ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், பெங்களூர்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பாட அவர் ஆராதிக்க அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவமானப்படுத்துகிற இடத்திலேயே அதே இடத்துல தவறை நீ நிமரச் செய்து நீ யார் என்பதை காட்டுவதற்கு அவர் அந்த இடத்துல உன்னை நிற்க வைப்பார். எந்த இடத்துல எந்த கிராமத்தில் நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் செய்தேன். ஒரு சண்டே கிளாஸுக்கு போனாலும் அல்லது சர்ச்சுக்கு போனாலும் அவருடைய பிரசங்கத்தை உன்னிப்பாக கவனிப்பேன், அதை கேட்பேன். அவர் சொல்லுவதை நான் கேட்டு நடக்க பிரயாசப்படுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அது செய்வதில்லை. எவ்வளவு பிரசங்கங்கள்
உண்மையா சொன்ன போனா என்ன மாதிரி ஒரு குடிக்காரங்களை நீங்க பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாராய் இருக்குல்ல, அதை வாங்கின பாட்டில் போயிட்டு சர்ச்சு நடந்துட்டு இருக்கோம், ஃபுல் ஃபிட்ல நின்று போயிட்டு பிரசங்கிக்கிற உபதேசர் அடிக்க போவேன். அல்லேலூயா. யாரங்க உபதேசர் பிரசங்கம் பண்றாரு இல்லையா, ஃபுல் சாராய பாட்டிலோட ஃபுல் ஃபிட்ல ஏறி ஏய் நிறுத்துடா அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அடிக்க போகுவேன். இன்னைக்கு கர்த்தர் நீ அவங்களை அடிக்க போனே உன்னை ஊழியக்காரன் ஆக்குறவாப்பா. அல்லேலூயா. உன்னையே என்னுடைய வார்த்தையை போதிக்கிறவனா நான் மாற்றுகிறேன். ஐயா நான் தண்ணி அடிக்காத இந்த தண்ணியிலனே இல்ல. எங்க ஊர்ல கேட்டீங்கன்னா மிலிட்டரிக்கார குடும்பம்னா நீங்க வந்து கேட்டு பாருங்க, அப்பெல்லாம் ஐயோ சண்டைக்கார குடும்பமா அவங்க குடும்பமானுவாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த குடும்பத்துல என்னை எப்பொழுது ஊழியக்காரன் ஆக்கினாரோ அந்த குடும்பத்துல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, என்னை சுமந்தவர் நீரே உம்மை ஆராதிப்பே, என்னை அழைத்தவர் நீரே உம்மை ஆராதிப்பே, என்னை சுமந்தவர் நீரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை சுமந்தவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை சுமந்தவரே உம்மை ஆராதிப்பே, என்னை அழைத்தவரே என்னை ஆராதிப்பே, என்னை சுமந்தவரே உம்மை ஆராதிப்பே. தேவனை நோக்கி அவர் அழைத்துட்டாரையா உன்னை, அவர் உன்னை சுமந்து கொள்வார். அவர் உன்னை அழைச்சிட்டார், உன்னை விடவே மாட்டாரு. Thank you Jesus. உன்னை அழகா உன்னை நினைத்து அவருக்குள்ள கொண்டு வந்துருவாரு. உன்னை விடவே மாட்டார், அவர் அழைச்சிட்டாருன்னா. குழவன் கையில் உள்ள களிமண்ணானையா, உன் சித்தம் போல் நினைத்து என்னை உருவாக்கி தாருமையா. சொல்லுங்க உனவாக்கி ஐயா, என் அழைத்தவர் நீ குழவன், எனக்கு சித்தம் போல வளைத்துக் கொள்ளும். குழவன் கையில் உள்ள களிமண்ணானையா, உன் சித்தம் போல் என்னை உருவாக்கி தாருமையா. ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை அழைத்தவரே ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை சுமந்தவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை அழைத்தவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே ஆராதிப்பே, என்னை சுமந்தவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லு அல்லேலூயா. அவர் நம்மை சுமந்து கொண்டவர், என்னை அழைத்தவர் என்னை சும்மா விடுறதில்ல, நம்மை சுமந்து கொண்டு அவர் சித்தத்தை போல நம்மை வினைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர் சித்தத்திற்கு போல நம்ம இஷ்டத்தின்படி அல்ல. குயவன் கையில் உள்ள களிமண்ணால் அவர் சித்தத்தை போல நம்ம வினைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. நான் சொன்னல குடிக்காரன் அன்சு போடாம இல்ல, சிகரெட் அடிக்காம இல்ல, நான் செய்த விபச்சாரம் அல்ல, நான் எல்லாவற்றையும் செய்து வந்தேன். என்னை அழைத்தவர் முன்குறித்தவர், என்னை அவர் சுமந்து கொண்டு அவர் தமக்கு இஷ்டப்படி என்ன செய்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரா இருக்கிறேன். எப்படிங்க? வேர்ட் ஆஃப் ட்ரூத் பைபிள் காலேஜ் எங்களது தான் மினிஸ்ட்ரி. அது வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, வேர்ட் ஆஃப் ட்ரூத்
ட்ரூத் பைபிள் காலேஜ் என்று இருக்கிறது. நான் டீச்சிங் கொடுக்கிறேன், வருஷம் ஆர்டினேஷன் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னதத்தின் ஆராதனைங்கிற பாடலும் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிகளை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் குழவன் கையில் உள்ள களிமண்களாக நாம் மாற வேண்டும். நம்ம அணைத்துக் கூடாது, நம்மையே உருவாக்க கூடாது. நம்முடைய எண்ணங்கள் நமக்கு சரியப்படாது. நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் ஆகாது. நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுத்துறோம். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார். வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும். வாசிங்க. கர்த்தர் நாமம் மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய, பாருங்க, மனுஷனுடைய ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், என்ன வசனம் இல்லைங்க, நய வசனம் உள்ளதா, நய வசனம் இல்ல. இந்த சத்திய வார்த்தை ஊழியம் என்பது வசனத்தில் இருக்கிறது. 2 சாமுவேல் வாசிக்காதீங்க, 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை தான் நாங்க இந்த பைபிள் வசனத்தை இந்த சத்திய வார்த்தை ஊழியம் வைத்து இருக்கிறோம். வார்த்தை சத்தியமா இருக்கிறது என்று வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுக்குதான் கொரிந்தியருக்கு புஸ்தகத்திற்கு பவுல் எழுதுகிற போது சொல்றார், நான் வசனத்தை என்ன பண்ணல, நய வசனம் உங்களை ஏமாற்றி சத்தியத்தை போதிக்கிறவனாக நான் இல்ல, உங்களை வஞ்சிக்கிறவனாக இல்லைன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு பல பேருடைய உபதேசங்கள் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், சொந்தக்காரா இருந்தாலும், உற்றார் உறவினர்களா இருந்தாலும், இன்றைக்கு அவர்களுக்கு போக்காக நாம் மாறிவிடுகிறோம். சத்தியம் யாருக்கு போக்கா மாறுகிறது? அவங்களுக்கு ஏத்த மாதிரி போதிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரன் எப்படி போதிக்கணும்? அப்பதான் நல்லா இருக்குதுன்றான் பிரசங்கம். ஐயா, நீ ரட்சிக்கப்படுவதற்கு பவுல் கொரிந்தியர் புஸ்தகம் 2:5 அழகா சொல்லுகிறார், நயவஞ்சகமான வசனங்களை போதிக்கிறார்கள். நாங்கள் அப்படி போதிக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன். இந்த வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரியில பாஸ்டர் ஸ்டான்லி ரஜினி நிறைய பேர் விரும்புகிறது இல்ல. காரணம், சத்தியம் இருக்கும், உங்களுக்கு குத்தப்படும், நீங்க மனம் திரும்பிடுவீங்க சொல்லி பல பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பவுல் அதற்காக தான் சொல்லுகிறேன், நான் நயவஞ்சகமான வசனங்களை சொல்லி என் பக்கமாய் நான் போதித்து உங்களை இழுத்துக் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். ஆகையால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் உங்களுக்கு அப்படிதான் நயவஞ்சகமான சத்தியம் சொல்லி என் பக்கமா இழுத்துக்கொள்ள நான் விருப்பமில்லை. உங்களை வசனத்தினாலே கடிந்து கொண்டு நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தின் மேல் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். ஒரு தலைப்பு சொல்லப்படுகிறது, என் ஆண்டவராகிய தேவம் பிதாவாகிய தெய்வம் நம்ம எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி சிருஷ்டித்தாருங்க ஐயா? ஐயா, நாங்கள் ஆதியாக புஸ்தகத்தில் நாங்கள் படித்தவர்கள் தான், எங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எங்களை போல, என்னுடைய சாயல போல, என்னுடைய ரூபத்தின்படி, என்னுடைய சாயல்படி உங்களை நான் சிருஷ்டித்தேன். ஆதியாக புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். என்னுடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயல்படியும் உங்களை நான் சிருஷ்டித்தேன் என்று சொல்லப்படுகிறார். ஆண்டவர் நன்றாக தான் நம்மை அவர் ரூபத்தின்படியும் அவருடைய சாயல்படியும் சிருஷ்டித்திருக்கிறார். ரூபம் என்றால் எத்தனை பேருக்கு தெரிகிறது? எத்தனை பேருக்கு தெரியும் ரூபம்னா? சொல்லுங்க, ரூபம்னா என்னன்னு? ஏன் தெரியுமா? தெரியல உங்களுக்கு? சத்தியத்தை சரியா விலைக்கு உங்களுக்கு கொடுப்பதில்லை. நீங்கள் எதிர்பார்ப்பது ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்ப்பது சிரிப்பு, நீங்கள் எதிர்பார்ப்பது இந்த உலகத்திலே சந்தோஷமா வசத்தை கெட்டு போயிடணும். வருகிற ஊழியக்காரரு என்ன சொல்லணும்? அம்மா நீ ஆசீர்வாதமா இருப்பமா, அம்மா நீ ஜெபம் பண்ணுமா,
அம்மா நீ சர்ச்சுக்கு போகமா? நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு 45 வயசு வரல சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், 50 வயசு வரல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா ரூபன் என்ன தெரியல எங்களுக்கு. தெரியாம பரலோக ராஜ்யத்திற்கு அப்ப ரூபம் இருக்கிறது, சாயலும் இருக்கிறது. ஆனா நம்ம எல்லாரும் இன்றைக்கு ரூபத்தின்படி இருக்கிறோம். ரூபம் என்ன தெரியுமா? மூஞ்சி இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, 2 கண் இருக்கிறது, 2 காது இருக்கிறது, 2 கை இருக்கிறது, 2 கால் இருக்கிறது, சரீரத்தோடு இருக்கிறோம். இதுதான் ரூபம். எது ரூபம் பாரு, இதுவே தெரியாது நமக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நேசிக்கிற ஊழியக்காரங்க ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் சொல்லிட்டு போறாங்க, ராஜ்யத்திற்கு போக முடியாதுங்க. இப்போ ரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கினீங்களா? எத்தனை பேர் தெரிஞ்சுக்கினீங்க ரூபம்னா என்ன? இப்போ இப்பதானே சொன்னேன், 2 காலு, மூக்கு, வாய், நாக்கு, கால் எல்லாம் இருக்கு. அவரை போல ரூபமும் நம்ம சரீரம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறார் அவர். அவர் ரூபத்தின்படி தான் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்ம போல 2 கை உடையவரா இருக்கிறார், நம்ம போல 2 கால் உடையவரா இருக்கிறார், நம்ம போல 2 கண் உடையவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ரூபம். இப்ப சாயல்னா என்னங்க? சாயல் என்ன அதுவும் தெரியாது. ஏன்னா ஆதியாகத்தில் இருக்கிற முதல் அதிகாரத்தில் இருக்கிறவைகளை நமக்கு தெரியல. அப்ப எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? சாயல் என்றால் நம்முடைய குணாதிசயங்கள். என்னங்க குணாதிசயங்கள் எங்களுக்கு தெரியாது ஐயா. ஐயா நீ பேசுகிற பேச்சில உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ பேசுகிற பேச்சில பொய் இருக்க கூடாது, உங்களுடைய வார்த்தையில உண்மையா இருக்கணும், பொய் சத்தியம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நீ மற்றவர்கள் ஆசீர்வதிக்கணுமே தவிர சபிக்க கூடாது. அப்புறம் உங்களுக்கு இருதயம் கள்ளங்கபடியற்றவர்களா இருக்கணும்னு சொல்லுது. உங்கள் ஆத்துமா நல்ல சிந்தனை உள்ளவைகளா இருக்கணும், உங்கள் எண்ணங்கள் நல்ல சிந்திக்கிற உள்ளங்களா இருக்கணும். இன்னைக்கு சிந்திக்கிற எல்லாம் உள்ள எப்படி தெரியுமா? நான் வாலிப வயசை கடந்து தான் வந்திருக்கேன். ஒரு வாலிபெண்ணை பார்த்தா போதும் கனெக்ட் பண்றது அப்படின்னு யோசிக்குது. ஒரு அழகான பெண்ணை பையனா பார்த்தா போதும் ஒரு கூட்டம் ஒரு பெண்ணு பேசுது, இவனுக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ண அப்படின்னு பேசுது. நம்ம உள்ள சொல்லுது. உங்கள் இருதயமோ எப்படி இருக்குது தெரியுமா? மாறுபாடான இல்லம். நம்ம இருதயம் எப்படி இருக்குங்க? இப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னு வச்சு ஊழியக்காரங்களா நெக்ஸ்ட் நான் கூப்பிட மாட்டேயா. ஏன்னா எங்க ஊழியம் பேர் சத்திய வார்த்தை ஊழியம். நாங்க சத்தியத்தை தான் பேசுவோம். 1 கொரிந்தியர் நான் படிச்சல 2:5 நாங்க உங்களுக்கெல்லாம் நயங்காட்டி உங்களெல்லாம் சும்மா சத்தியத்தை சொல்லி எல்லாம் நாங்க உங்களுக்கு கொண்டு போக வரல. பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த புத்திமதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். உங்கள் இருதயம் நல்ல எண்ணங்கள் உள்ளவைகளா இருக்கணும். உங்க இருதயம் நல்ல குணமுள்ளதா இருக்கணும். 3வது நம்முடைய சரீரத்தில் பாவில்லாத சரீரமா இருக்கணும், விபச்சாரம் இல்லாத சரீரமா இருக்கணும், சண்டை போடாத சரீரமா இருக்கணும், நம்ம சரீரத்தில் பாவில்லாத இருக்கணும். இதுதான் சாயல். எது சாயலுங்க? ரூபம் என்பது நம்மை குறிக்கிறது, சாயல் என்பது நம்ம பேச்சை குறிக்கிறது, நம்முடைய கிரியை குறிக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை குறிக்கிறது. இதுதான் சாயல். அப்ப ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறார்? அவர் நம்மை போல ரூபம் உள்ளவர்களும் நம்மை போல சாயல் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாருங்க? நமக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரூபம் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல? நல்ல குணம் இல்ல, சாயல் இல்ல. நமக்கு ரூபம் இருக்கிறது, நல்ல பேச்சு இல்ல, பொய் பேசுறது, பொய் சத்தியம். ஐயா அவருடைய ரூபம் இருக்கிறது, ஆனா நமக்குள்ள என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல. சரீரத்துல உள்ளத்துல சுத்தம் இல்ல, வார்த்தையில சுத்தம் இல்ல. அவருடைய சாயல் ரூபம் இருக்கிறது, ஆனா சாயல் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சாயல் ஆவி ஆத்மா சரீரத்தில் நம் குற்றமுள்ளவர்களா இருக்கிறபடினால நம்ம ரூபம் இருக்கிறது, சாயல் இல்லை. இது எப்படிதான் இருக்கிறது? நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஆனா என்கிட்ட என்ன இல்ல? பரிசுத்தம் இல்லை. என்ன இல்லைங்க? ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்ததுதான், நான் நல்லா பாடுறவங்க தான், நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறவங்க தான். நாங்க எந்த கிறிஸ்தவம் தெரியுமா? நாங்க சாயல் மட்டும் இருக்கு, சாயல் இல்ல, ஆனா ரூபம் இருக்கிறது. என்ன இல்ல?
ஐயா நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ரூபம் இருக்கிறது, ஆனா என்ன இல்ல, நல்ல குணங்கள் இல்ல, நல்ல பேச்சு இல்ல. கர்த்தர் எதை வேணாம் என்கிறாரோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சாயல் இல்ல, ரூபம் இருக்கிறது. அப்படிதான் கிறிஸ்துவம் என்று பெயர் இருக்கிறது, ஆனா நல்ல குணங்கள் இல்ல. அதுதான் பவுல் நன்றாக எழுதியிருக்கிறார். நாம பசு போல் போத்திய ஆட்டுத்தோல் போத்து கொண்டிருக்கிற, அதுதான் சொல்லுகிறார். உங்களுக்கு ரூபம் இருக்கிறது ஐயா, ஆனா ரூபத்திற்குள்ள என்ன இருக்கு? இல்ல, சாயல் இல்ல. இதுதான் சொன்னார். அவர் ரூபத்தையும் அவருபடி சாயலும் நமக்கு சிருஷ்டித்தார். ரூபம் இருக்கிறது, ஆனால் சாயல் இல்லை. இந்த சாயலை கொண்டு வராததுனாலதான் நாம கிறிஸ்தவர்கள் எண்ணப்படுவதில்லை. நாம் எங்காவது போகிற போது இவள ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லுகிறார்களா இல்லையா? ஏன்னா சாயல் இல்ல. என்ன இல்ல? அன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறார்? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, அருமையா சொல்லப்படுகிறது. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்க. கர்த்தருக்கு பிரியமானது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியம்னா என்னன்னு சோதித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு சோதித்து பார்க்க சொல்ற ஊழியக்காரர் இல்ல. ஏன்னா நான் ரூபத்தை குறித்து சாயலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஐயா பிரியமானது என்ன? ஐயா சாயல் மட்டும் இருக்குவேன், நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், பேர் கிறிஸ்துவனா இருக்கிறேன், ஆனா என் மனம் மாற மாட்டேன், என் வார்த்தை மாறாது, என் சரீரத்தின் பாவங்கள் மாறாது. அப்ப கர்த்தருக்கு பிரியமா நீங்கள் இருக்கிறீர்களா? அவர் ரூபத்தை போல உனக்கு ரூபத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சாயல போல நமக்கு சாயல கொடுத்திருக்கிறார். ரூபம் இருக்கிறது, சாயல் எங்கே? அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமாய். மூடிட்டீங்களா? சோதித்து பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? ஐயா நான் பேசுகிறது கர்த்தருக்கு பிரியமான பார்த்திருக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை பேசுறோமே, பொய் சொல்றோமே, ஐயா உள்ளத்துல தவறான சிந்தனைகள் இருக்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கணும், அவளை கெடுக்கணும், உள்ளத்தில் இருக்கிறதை சோதித்து அறிந்து பார்த்திருக்கிறீர்களா? நம்ம சோதித்து அறியாத நிமித்தம் தான் இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக ரூபமாக இருக்கிறோம். சாயல் நம்மிடத்தில் இல்லாது இருப்பதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசியுங்கள், சீக்கிரமா வாசிக்கணும். 5ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே ஐயா யாருடைய சாயல் இருக்கு? இப்ப யாருடைய சாயல் இருக்கு நம்ம கிட்ட? தேவனுடைய சாயல் இருக்கா? கெட்ட வார்த்தை பேசுறியா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் நான் பாக்குறேன். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நான் விரோதிங்க. நீ பெங்களூர்ல பாருங்க, வேற எங்கடா கேளுங்க, ஸ்டான்லி ரஜினி என் பேரு. அதுனா ரஜினின்னா ரஜினி குமார் என் பேரு. நான் கொஞ்சம் கடிந்து கொண்டு போதிக்கிற மனுஷன் உங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகா சொல்லப்படுகிறது 5:1 தேவனுடைய சாயல் என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப அந்த சாயல் நம்ம இடத்துல இல்ல. எங்க பையனை பாருங்க, என் பையனுக்கு நான் தெளிவா சொல்லிடுவேன். வசனம் சொல்லுது காது சுத்திரும் முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்ன பண்ணக்கூடாதுங்க ஐயா? ஏன்னா வசனத்தில் இருக்கு. கர்த்தருடைய சாயல் என்னிடத்துல இருந்தால் நான் காது ஓரம் என்ன பண்ண மாட்டேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவனா வர மாட்டேன்டா. வசனம் இருக்குதானா? இருக்கு. ஐயா உன் தாடியோரம் சதக்காமல் இருந்தது, இங்க மொட்டை வைக்கிறாங்க. என் வைப்பு சொன்னாங்க, உனக்கு சொட்டை ஐட்டுக்குது, இப்பதான் 44 வயசு, உனக்கு கொஞ்சம் டாப்பை போட்டுக்குன்னு சொன்னாங்க. சரிமா ஒரு 40,000 கடன் வாங்கி கூட போடலாம் அப்படின்னு சொன்னேன். போட்டுக்கன்னாங்க. சரிம்மா நீ சொல்றது கரெக்டு, நான் டாப்பை பண்ணணும், கொஞ்சம் முடி கொஞ்சம் நல்லா வரும், பொண்ணுங்களெல்லாம் பார்ப்போம் பரவாயில்லையான்னு. என்ன சொன்ன?
கொஞ்சம் முடி அழகா வந்துடும். அப்ப என்ன பண்ண முடி அப்படி தள்ளுவேன். 4 பொண்ணுங்களை பார்த்தேன். பரவாயில்லையா அண்ணன். என் வைஃப் சொன்னாங்க, நீ இருக்கிற முடிய கூட எடுத்துரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாத ஒரு முடி கூட கீழே விழாது. ஒருவேளை எனக்கு விழுந்துக்குதுன்னா ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் வேணாம் தான் ஆண்டவர் எண்ணத்துல எடுத்திருக்கிறாரு. நான் பெருமையா எடுத்துக்கிறேன். என்ன பண்ற? நான் பெருமை எடுத்து வெக்கமே பண்றது இல்லைங்க. என் பெருமையெல்லாம் இந்த வசனத்தை சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறதா என்னுடைய பெருமை. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. சத்தியத்தை ஏதோ உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டு போவதில்லை. உன் தவறுகளை உணர்த்தி இதுதான் தவறு, உன் சாயலை நீ விட்டு விட்டு இருக்கிற, நீ கர்த்தருடைய சாயலை நீ பின்பற்றி சொல்லுவதுதான் என்னுடைய சத்தியம். ரூபத்தோட இருக்கிறீங்க, நான் சொல்லிட்டேன். ரூபம் இருக்கு உங்களுக்குள்ள, ஆனா சாயல் இல்ல. சாயல் என்ன இல்ல? உங்களுடைய பேச்சுல சுத்தம் இல்ல, உங்க இருதயத்துல சுத்தம் இல்ல, உங்க சரீரத்துல சுத்தம் இல்லாத சாயல். அந்த சாயல் இல்ல. ஆகையால் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு தூர பிரிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் புஸ்தகம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் பார்த்து விட்டோம். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 5:3 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. ஐயா, ஒரு தகப்பன் தான் பிள்ளை எப்படி பெக்கணும் தெரியுமா? தன் சாயில போல இருக்கணும். ரஜினி எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரோ அதே போல என் பிள்ளை இருக்கணும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. என் பையனுக்கு எவ்வளவு திட்டு வாங்குறான்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணும். எனக்கு கால் வலிக்குதுன்னா கூட செத்து போயிடுவேன். நான் சொல்றது எனக்காக இல்ல, கர்த்தருக்காக ஊழியம் பண்ற உன்னை ஆண்டவர் இங்க அல்ல, வேற லெவல்ல வேற எங்கேயோ வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். அவர் சாயல நீ மாறணும். ஆதாம் என்ன பண்ணாரா? ஒரு குழந்தை பெற்று இருக்கிறார். எப்படி தெரியுமா? ஆதாமுக்கு சாயலாகவே. ஒரு தகப்பனுக்கு சாயல் இருக்கணுங்க. சொல்றாங்களா இல்லையா உலகத்துல? அதுதான் ஆதாம் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ரூபமா இருக்கணும், சாயலா இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நான் கிறிஸ்துவன். ஐயா, உனக்கு விட்ட கோடி இருக்கலாம், உன் கோடி ஒண்ணு கூட வராது. கிறிஸ்து என்கிற பரிசுத்தம் தான் கூட வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு வருஷம் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். கருவறையில் உம் கண்கள் கண்டதே, நான் அழியாமல் உம் கரங்காத்ததே. கருவறையில் உம் கண்கள் கண்டதே, நான் அழியாமல் உம் கரங்காத்ததே. நீர் தூங்காமலும் நீர் உறங்காமலும் பாதுகாத்தீரே. நீர் தூங்காமலும் நீர் உறங்காமலும் பாதுகாத்தீரே. காண்பவரே நன்றி ஐயா, காப்பவரே நன்றி ஐயா, காண்பவரே நன்றி ஐயா, காப்பவரே நன்றி ஐயா. கருவறையில் உம் கண்கள் கண்டதே, நான் அழியாமல் உம் கரங்காத்ததே. ஐயா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் நம்மிடத்தில் இருந்தா அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தாயின் வளர்ச்சியில நாம் இருக்கும் பொழுது நம்மை கண்டு நம்மை அழிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்லி இருக்கிறார், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நீரை தங்குகிறார். Thank you, Jesus. உன்னதமானவரின் மறைவினில் இருக்கின்றேன்,
வாதையந்தன் கூடாரத்தை அணுகாது. உன்னதமானவரின் மறைவினில் இருக்கின்றேன், வாதையந்தன் கூடாரத்தை அணுகாது. இருந்தவரே இருப்பவரே வருபவரே, இருந்தவரே இருப்பவரே வருபவரே. கருவறையில் உன் கண்கள் கண்டதே, நான் அழியாமல் உன் கரம் காப்பதே. அல்லேலூயா. நான் தாயின் கருவில் இருக்கிற பொழுது அவர் கண்கள் நம்மை கண்டுகிறது. சங்கீதம் 139 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வசனம் இருக்கிறது. என் தாயின் கருவில உருவாக முன்னே என்னை கண்டிருந்தது உன் கண்கள். நான் தாயின் கருவில் அழியாதபடிக்கு உன் கரங்கள் என்னை காத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் தன் சேத்துவை பெற்றெடுக்கிற பொழுது தன் சாயலாகவே பெற்றெடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஐயா, ரூபம் இருப்பது முக்கியம் அல்ல, உனக்குள்ள என்ன இருக்கணும்? சாயல் இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல வார்த்தைகள் வரணும். நிறைய ஊழியக்காரரை நான் பார்க்கிறேன், என் கூட இருக்கிற ஊழியக்காரர்களை நான் பார்க்கிறேன், பெங்களூர்லயே சரி வெளியே சரி என் கூடவே வருவாங்க. ஐயா எங்க இருக்கிறீங்கன்னா, ஐயா நான் மார்க்கெட்ல இருக்கிறேன்னு சொல்லுவான். பொய் இருக்கா இல்லையா? அப்ப சாயல் அவர்களோடு இருக்கிறதா? ஐயா நீ கிறிஸ்துவன் இருக்கிறோம், நாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொய்யான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வேதம் சொல்லுகிறது உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் வராதிருப்பதாக. அல்லேலூயா. நம்ம வாயில என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை வரணும் இருக்கா? இன்றைக்கு நிறைய நம்ம வசனத்தின்படி பார்க்கிறோம். சத்தியமா சொல்லு, என்ன சொல்லுங்க? எத்தனை பேர் சத்தம் அடிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது சத்தியம் செய்யாதிருப்பாயாக. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏனென்றால் ரூபம் இருக்கிறது, நம்ம இடத்துல சாயல் இல்லை, உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் இல்லை, சரீரத்துல பாவம், ஆத்மாவிலே பாவம், வாயின் வார்த்தையிலே பாவம் எல்லாம் செய்து ரூபத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்ம இடத்துல இல்ல சாயல் இல்லை. சாயல் உருவாக்கப்பட வேண்டும். அதற்குதான் ஆதாம் நாம் படித்த வசனத்திலே பார்த்தோம். ஆதியாகமம் 5:3 பார்த்தோம். ஆதாம் தன் சாயலாக குமாரனை பெற்றெடுத்து அவனுக்கு சேத்து என்று பெயர் வைத்தார். நானு எங்க பொண்ணு இருக்காங்க, என் பொண்ணுக்கு ஜீன்ஸ் பேண்டே போட தெரியாது, டிஷர்ட்டே போட தெரியாது. காரணம் தெரியுமா? ஆண்களுடைய பெண்களும் பெண்களுடைய ஆண்கள் என்ன போடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் போட்டு சர்ச்சுக்கு போறாங்க, ஊழியக்கார கேட்கறது இல்ல, காணிக்க வராது. கொஞ்சம் கடினமான ஊழியக்காரர் தான், தப்ப நினைச்ச கூடாது. நாலு இருந்து மாற்றிக்கணும். கட்டிங்க இருந்தாலும் பேண்ட் போட்டாலும் என்ன பண்ண நம்ம எல்லாரும்? இது நான் சொல்லுகிற சத்தியம் அல்ல, என் தேவன் சொல்லுகிற சத்தியம். நீ ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றால், நீ தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும் என்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். என்ன பண்ணோம்? பிரசங்க பண்ணிட்டு இருந்தா நீங்க பேசிட்டே இருக்கணும், அதுதான் சாயல். நாங்க சாயல், நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா, சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தா சாயல் பாரு இல்ல. தெரியுதா உங்களுக்கு? எங்களுக்குள்ள சாயல் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? சத்தியத்தை சொல்லுகிற போது சாயல் உன்னிடத்துல இருந்தா சத்தியத்திற்கு என்ன கொடுக்கணும் நீ? ஐயா இவ்வளவு நாள் ஊழியக்காரர் வந்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்தாங்க. லூக்கா சாகராயா மாதிரி நான் கூட்டின்னு வந்த 25,000 கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா பாட்டு தான் போனார். நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க சாயலை பற்றி? ஹல்லேலூயா. ரூபத்தை வைத்து நீ ஒன்ன பண்ண முடியாத. ராஜ்யத்துக்கு போனா உன் சாயலை பார்த்தா விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லப்படுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உன்னை பூரணப்படுத்தி உன்னை ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி நீ குற்றமற்றதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் சாயல். உன் ஆவி ஆத்மா சரீரம் தான் சாயல்.
இனி இந்த சாயலை பத்தி நீங்க கேட்டு பாருங்க, உங்க பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. இத சவால் விடுகிறேன். என்னடா இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுறாரு, கேட்டு பார்த்து வந்து சொல்லுங்க. ரூபம் என்ன, சாயல் என்னன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் வசனத்தை சொல்றாங்க. ரூபத்தின்படியும் சாயல்படி நம்ம சிருஷ்டித்தார், ஆண்டவர் வந்தார், தேவன் வந்தார், இந்த பழத்தை புசிக்க வேணாம் என்று சொன்னார், அவனோ புசித்தான், தேவன் நிர்வாணம் யாருந்தான், தேவன் தோட்டம் விட்டு வெளியே விட்டார். இதுதான் பசங்க பண்ணிட்டு இருக்கிற வசனத்தை வசனமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரூபத்தை பத்தி சொல்லிட்டாங்க, சாயலை பத்தின வசனத்தை சொல்லிட்டாங்க. சாயலுக்கு இன்னும் அர்த்தம்னு சொல்லல. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தான் சாயல். இதைதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசித்த பாருங்கள், கர்த்தர் நம்மை அழகாய் பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். தேவநாம மகிமை உண்டாகும்படி ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அழகாய் சொல்லுகிறார். வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், எந்த சாயலுங்க ஐயா? மரணத்தின் சாயல் என்னன்னாங்க, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், நம்முடைய சரீர பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரம இருதயங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற சாயலுக்காக அவர் மரித்திருக்கிறார். அந்த சாயலுக்கு தான் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சாயல் என்ன சொன்ன? நம்ம வாயின் வார்த்தைகள் நம்ம இருதயத்தை குறிக்கிறது, நம்ம சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய குணாதிசயங்களை குறிக்கிறது சாயல் என்றால். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல படிங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரணத்தின் சாயல் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்காக மரித்து நம்முடைய சாயல என்ன பண்ணாரு? மீட்டெடுக்கிறார். ஆதாம் எதில் தப்பு செய்த தெரியுங்களா? ஆவி ஆத்மா சரீரத்தில் தான் ஆதாம் குற்றம் செய்தான் அப்படின்னு இருக்குது. குற்றம் என்ன தெரியுமா? ஆவி ஆத்மா சரீரத்தில் செய்யப்படுகிறது தான் குற்றம். இதை மீட்க தான் 2வது ஆதாமாகி இயேசு கிறிஸ்து நம்ம சாயல எழுந்த போனதை அவர் மரித்து அவருடைய சாயல நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்மளுக்கு பைபிள் படிக்க தெரியாதுல்ல, நம்ம ஒரு வசனத்தை படிச்சு பழகிட்டோம்ல, அவருடைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது. ஆகையால் தான் தெளிவா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல் அது ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்ட சாயல். அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத சாயல். அந்த சாயலை தான் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அப்ப அவர் கொடுக்கணும், நாம என்ன பண்ண? வசனத்தின்படி நடக்க கூடாது. என்ன பண்ண கூடாதுங்க? வேதம் சொல்லுகிறதுல சொன்ன இல்லையா தம்பி, அடுத்த வாரத்துல இருந்து முடிய நல்லா வெட்டணும். ஆண்களுடைய பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் போடக்கூடாது. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிக்கணும். உன் சொந்த தாய் தகப்பனுக்கு அவர் நல்லவரா கெட்டவரா இல்ல, அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும். இதெல்லாம் பைபிள் இருக்கிறது, நான் சொல்லல. இதெல்லாம் சாயலை குறிக்கிறது. கீழ்ப்படி இதெல்லாம் சாயல். படிச்சில்லையா? ஆதாம் தன் சாயல்படி ஒரு குமாரனை பெற்றவனுக்கு சேர்த்து என்று வைத்தார். சாயல், தகப்பனுடைய சாயல் இருக்கணும். ஐயா, நான் கண்டிச்சு உணர்த்திருக்கிற ஊழியக்காரனா என் பிள்ளை எப்படி வாழணும்? கண்டிச்சு உணர்த்து போதிக்கிற ஊழியக்காரன் வரணும், குடிக்காரனா மாறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்தில் அழகா 8ஆம் அதிகாரத்துல 36 இருந்து 39 வசனம் வரையில சொல்லுகிறது. அது ஒரு பாடலா பாடி இருக்கிறேன். என்ன தெரியுமா? நம்ம அந்த சாயலில் மாறணும். குமாரனுடைய சாயல்ல நம்ம மாறணும். இந்த உலகத்துல வேதத்தை விட்டு பிரிக்கிற எந்த பாவமும் சாயல நம்ம இடத்துல இருக்க கூடாது. ஐயா, கோர்ட்டுக்கு எப்படி எல்லா சட்டங்கள் இருக்கிறதோ அதே போலதான் வேதம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம். அதன்படி நடந்தால்தான் உனக்கு பரலோக ராஜ்யம். அல்லாவிட்டால் உனக்கு என்ன இல்ல? பரலோக ராஜ்யம் இல்ல. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36 39 வசனத்தை அப்படியே அழகா பாடலை எழுதியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும்?
யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும். சொன்னல வசனத்தை விட்டு நம்ம பிரிக்க கூடாது, வசனத்தை நம்ம விட்டு பிரிய கூடாது. வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனே பாக்கியவான். அதுதான் சொல்லுகிறது. இந்த உலகத்துல வேதத்தை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. Thank you, Jesus. உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நசமோசமோ நிர்வாணமோ நசமோசமோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும். இந்த உலகத்தில மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரிகளாலும் என் பைபிளை விட்டு என் சத்தியத்தை விட்டு பிரிக்க எவராலும் முடியாது. அல்லேலூயா. Thank you, Jesus. மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களோ அதிகாரங்களோ சொல்லி ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை விட்டு மரணமானாலும் ஜீவனானாலும் என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே. மரணமோ ஜீவனோ தேவ தூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ வரும் காரியமோ வல்லமைகளோ வரும் காரியமோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும். சொல்லி தேவனத்தி கரங்களை தட்டி ஐயா இப்படி வசனத்தை விட்டு இந்த உலகத்தில் யாரை பிரிக்க கூடாது. நான் வசனம் சொல்லுகிறபடி நடப்பேன். அல்லேலூயா. உயர்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் ஆண்டவரே வேற சிருஷ்டி இருந்தாலும் பிரிக்க கூடாது ஆண்டவரே. Thank you, Jesus. உயர்வோ தாழ்வோ வேற சிருஷ்டியோ பவாசையோ சொல்லுங்களேன் ஆண்டவரே. உயர்வா இருந்தாலும் தாழ்வா இருந்தாலும் வேற சிருஷ்டியா இருந்தாலும் உயர்வோ தாழ்வோ வேற சிருஷ்டியோ பவாசையோ பட்டயமோ அல்லது வேஷமோ பட்டயமோ அல்லது வேஷமோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் பிரிக்க முடியும். அல்லேலூயா. Thank you, Jesus. ஆமே. அல்லேலூயா. ஐயா கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிக்க கூடாதுங்க ஐயா. நான் எதுக்கு இப்படி போச்சிட்டு இருக்கு தெரியுமா? அவரை சாயை விட்டு நம்ம பிரிக்க கூடாதுங்க ஐயா. வேதத்தை வசனத்தை வைத்து தான் நான் பாடி இருக்கிறேன்.
மரணம் வந்தாலும், ஜீவனம் வந்தாலும், உயரம் வந்தாலும், தாழ்வு வந்தாலும், எது வந்தாலும் வசனத்தில் நாம் கடைபிடிக்கிறவர்களாய் மாறணும். பாஸ்டர் ஏனுக்கு வந்து ஐயா அவர்கள் உங்களுக்கு சொன்னார் இல்லையா, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு நோய்கள், அது மத்தியிலும் தேவனை விடாம தேவனை பற்றுகிற அந்த அன்பு. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு டெங்கு ஜுரம் வந்தப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எனக்கு லோ ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செக் பண்ணாங்க, மா உன் கணவன் பிழைக்க மாட்டான். எங்க மகன் சாட்சியா இருக்கிறான், இன்னும் கூட சர்டிபிகேட் இருக்கிறது. பிளட் கவுண்ட், ஒயிட் பிளட் கவுண்ட் கம்மி ஆயிடுச்சுமா, மறிக்க மாட்டான். ஒருவேளை ட்ரை பண்ணுங்க பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போனாங்க, மா வீட்டுக்கு போயிடுங்க, எப்பனாலும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பனாலும் போயிடும், உன் கணவரை வீடு கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. எங்க மாமனார் பார்த்தாருமா, நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம், எதனா ஆயிடுச்சா அவங்க அப்பா அம்மாக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது ஆயிடும், நீ மறாது அவங்க ஊருக்கு அனுப்பிடுமான்ட்டார். எங்க மனைவி என்ன பண்ணாங்க, மூட்டை கட்டி துணியெல்லாம், கிளம்பு கிளம்பு. என் கண்ணீரில கண்ணீர் வடிகிறது. டாக்டரால் கைவிடப்பட்டாச்சு, பெரிய ஹாஸ்பிட்டல்ல கைவிடப்பட்டாச்சு, மனைவி கைவிடப்பட்டாச்சு, மாமனாரையும் கைவிடப்பட்டாச்சு, எல்லாரும் கைவிடப்பட்டாங்க. ஐயா ஒயிட் பிளட் இல்ல போயிடு. கடைசி ஒரு சர்ச் இருக்கு, வேர்ட் ஆஃப் சர்ச்சு. என் கூட பைபிள் காலேஜ் பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண வச்சு, நாங்க லாஸ்ட் சேர்ல உட்கார, நானும் என் மனைவியும். அவர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, நான் போய் மெதுவா நடந்து போனேன். அது விசுவாசிகளுக்கு சொன்னேன், ஆண்டவர் இந்த சத்திய வார்த்தை ஊழியத்தை நடத்தும்படியாக எனக்கு ஜீவனை கொடுப்பார், நான் திரும்பி வருவேன்னு சொன்னேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, என் மனைவி சாட்சி இருக்கிறது, என் பிள்ளைங்க சாட்சி இருக்கிறாங்க, என் மாமனார் தான் இல்ல, மரித்து போயிருக்கிறார். ஊருக்கு வந்துட்டாரு, எங்க அண்ணன் வந்தாரு, ஊருக்கு வந்துட்டாரு. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணோம், நாளைக்கு வாங்கிட்டாங்க. மறுபடியும் போனோம், செக் பண்றாங்க, 1 lakh மேல பிளட் டாஸ்டைட் இருக்குது, உனக்கு ஒண்ணுமே இல்ல, பப்பாய் ஜூஸ் குடிச்சிட்டு போ, சந்தோஷமா இருந்தாங்க. கரங்களை தட்டி தெய்வ நாமத்தை மகிழ்படுத்து. எல்லாருனாலும் கைவிடப்படலாம், நான் ஒண்ணு மட்டும் விடல, மரணமானாலும் ஜீவனமானாலும் என் வேதத்தை விட்டு நான் பின்னு வாங்குறதுல முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய ரூபத்தை வைப்பதில் எனக்கு பெருமை இல்ல, உங்களுடைய சாயில நான் நடக்கணும். பொய் பேசக்கூடாது, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் பொய் சத்தியம் பேசக்கூடாது. ஆண்டவரே, எதையும் கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது, கெட்ட எண்ணங்களை எதிர்த்துல வரக்கூடாது. ஆண்டவரே, என் சிந்தனை, என் எண்ணம், என்னுடைய கிரியைகள் எல்லாம் உனக்கு சொந்தமாக மாறணும்னு சொன்னேன். அல்லேலூயா. உம்மை போல நான் மாறணும், எப்பொழுதும் என்ன மாறுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி, அல்லேலூயா, அவரை போல நம்ம மாறணும். நம்ம என்ன பண்ணோம், அவர் சாயலாய் மாறணும், பொய் சொல்லாதவர்களாய், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரூப தரிப்பதனால பரலோகராஜ்யம் போக முடியாது. நீங்க பெரிய பெரிய பால்தி நகர் ஐயா இருக்கட்டும், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்லுவதனால நீங்க பரலோகராஜ்யம் போக முடியாது. உங்கள் சாயல் மாற வேண்டும், உங்கள் கிரியை மாற வேண்டும், உங்கள் வார்த்தை மாற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருகிற பொழுது நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. உங்கள் சாயல் மாற வேண்டும். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் சொன்னா கரெக்டா முடிக்கணும், வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஏனி தம்முடைய குமாரனை, யார், எந்த மாம்ச சாயலாக? ஐயா யாருக்காக? ஐயா நீ நானும் பாவம் செய்துட்டு இருக்கிறோம், அந்த சாயலை இழந்துட்டோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து நமக்கு சாயலை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை. அவர் சாயல் என்ன? ஐயா சிலுவையில உனக்காக என் ஆவியை என் பிதாவிட்ட ஒப்பு கொடுத்தாயான்னாரு. ஏன்னா ஒரு பொய், கெட்ட வார்த்தை, ஏமாத்துற வார்த்தை, அதுக்காக உன் வார்த்தைக்காக என் என்ன பண்ற, என் சுவாசத்தை கொடுக்கிறேன். சிலுவையில சொல்றாரு,
ஐயா இருதயத்தில் ஊற்றுகிற தண்ணீரும் ரத்தமாய் ஊற்றப்படுகிறது உன் ஆத்மா செய்த பாவங்களுக்காக. நீ தவறா சிந்திச்சே, அதுக்காக அவர் விழா எலும்பிலிருந்து ஆத்மாவில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் ஊற்றப்பட்டது. ஐயா சிலுவையில உனக்காக ஏர் உழுகிற நிலத்தை போல அவர் சரீரங்கள் உழையப்பட்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர் சாயல் போல நீங்கள் மாற வேண்டும். அவர் சாயல் என்ன? குற்றமில்லாத சாயல். குற்றமில்லாதவர் நமக்காக அவர் குற்றமாகி அவர் ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்காக அவர் சாயல் நமக்கு கொடுத்து வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவர் சாயல அணியாம ரூபத்தை மாத்திரம் வைத்திருக்கொண்டு நாம கிறிஸ்துவ என்ற பெயர் பெற்றவர்களா இல்லாம தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்ற காலத்துல அநேக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவநாம மகிமை உண்டாவதாக. வாசிங்க அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆமென். முதல் அந்தியோகியாவிலே பாருங்க, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்திருக்கிறது. எதுக்காக வந்துச்சு? கிறிஸ்தவர்கள் என்ன சாயல் அவர்களுக்குள்ள இருக்கிறது. யாருக்குள்ள இருந்துச்சுங்க? சீஷர்களுக்குள்ளே கிறிஸ்து இருந்தார், அவருடைய சாயல் இருந்தது. இதுக்கு என்னங்க உதாரணம்? பேதுருவை பார்க்கறாங்க, இயேசு கிறிஸ்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அடித்துக் கொண்டிருக்கிறாங்க. பேதுரு நின்னு பார்க்கிறாரு, ஒரு ஸ்திரீ வரா, வந்துட்டு பேதுரே நீ அவர்களோடு ஒருவன் தானே. யாரோடு? காரணம் அவர்கள் இயேசு போல பேசுகிறவர்களா இருந்தார்கள், அவர்கள் இயேசுவை போல சிந்திக்கிறவர்களா இருந்தார்கள், அவர்கள் இயேசு போல கிரியில நடக்கிறவர்களா இருந்தார்கள், அவர் பேச்சும் மூச்சும் கிறிஸ்துவ போல இருந்தது. ஆகையால் தான் சொல்லுகிறார்கள், முதல் சீஷர்கள் அயோத்தாவிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சர்ச்சுக்கு போறவர்ல கிறிஸ்துவங்க, வெளியே வந்தா நாங்கெல்லாம் யாரு? அசுத்துவங்க. ஆகையால் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரை போல மாறணும். யாரை போல மாறணும்? அவரை போல மாறணும். உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே, நல்லவரே வல்லவரே பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. அவருடைய சாயலை போல. ஐயா அவர் குற்றம் இல்லாதவராயிருந்தார், அவர் மரணத்தின் சாயல நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். ஐயா என் வார்த்தைகளை சுத்திகரியும், என் இதயத்தை சுத்திகரியும், என் சரீரத்தை சுத்திகரியும். ஆண்டவரே நன்றி. சுத்திகரியும் என் வார்த்தைகளை, சுத்திகரியும் எந்த இதயத்தையும். அல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரியும் என் வார்த்தைகளை, சுத்திகரியும் எந்த இதயத்தையும், சுத்திகரியும் எந்த சரீரத்தையும், சுத்திகரியும் எந்த சரீரத்தையும். நீர் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்த தெய்வமே.
சொல்லுங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்தி. ஐயா, சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய சாயலை நாம் அணிய வேண்டும் என்றால் அவர் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். சுத்திகரியும் உந்தன் வார்த்தையினால், சுத்திகரியும் உந்தன் சத்தியத்தினால். சொல்லு ஐயா, உங்க வார்த்தையினால ஒரு சத்தியத்தினால எங்களை சுத்திகரியும். சுத்திகரியும் உந்தன் வார்த்தையினால், சுத்திகரியும் உந்தன் சத்தியத்தினால், சுத்திகரியும் உந்தன் இரத்தத்தினால், சுத்திகரியும் உந்தன் இரத்தத்தினால். நீர் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. நீ பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்த தெய்வமே. உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே, உம்மை போல நான் மாறணுமே, உம்மை போல நான் வாழணுமே. அல்லேலூயா. ஐயா, உம்முடைய சாயலாய் நான் மாற வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையினாலே என்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஐயா, உம்முடைய சாயலாக நான் மாற வேண்டும் என்றால் உம்முடைய வசனத்தினாலே என்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஐயா, நான் உம்முடைய சாயலாக மாற வேண்டும் என்றால் 51ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லுகிறார். படிக்காதீங்க. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுத்திகரியும், உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை சுத்திகரியும், உடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சுத்திகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துல நல்ல சாயலாக கிறிஸ்துவின் சாயலை அடைந்தவர்களா நாம் இருக்க முடியும். ஒரு வசனத்தை படித்து நான் முடித்து விடுகிறேன். வாசிங்க, மத்தேயு புஸ்தகம் 26:73 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 26:73 முடிக்கிறேன். 26. சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்திருக்குங்க. நம்ம பேச்சு வெளிப்படுத்துதாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிற புரியுதா? அவர் சாயல் கிறிஸ்துவின் சாயல் நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராக கிறிஸ்துவனான்னு என்ன பண்ணக்கூடாது? அந்த சாயல் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தில் சிந்தனைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய கிரியைகள் கிறிஸ்துவர்களை வெளிப்படுத்த வேண்டும். எதற்காக சத்தியத்தில் உங்களுக்கு கொடுக்கிறேன்? நான் அதுக்குள்ள வாழ்றேன், நீங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நமக்கு சாயல் ரூபம் இருக்கிறது, ஆனா சாயல் இல்ல. இந்த சாயலை மாற்றதான் கர்த்தர் உங்களோடு பேச கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். பேதுரு தன் வார்த்தையினாலே பேச்சினாலே கிறிஸ்துவின் சாயலை காட்டியிருக்கிறார். அவர் இருதயத்திலே என்ன பண்ணிருக்கிறார்? கிறிஸ்துவை காட்டியிருக்கிறார். அவர் சரீரத்திலே கிறிஸ்துவின் சாயலை காட்டியிருக்கிறார். இன்னைக்கு நீயும் நானும் காட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து ஒரு சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. ஏசையா, ஏசையா, நினைவாய் இருக்கின்றீ. சொல்லலாமா? ஏசையா, ஏசையா, நினைவாய் இருக்கின்றீ. நான் நடந்தாலும் நான் நின்றாலும் நிலையில எல்லாரும் கண்களை போடலாமா? நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் சொல்லலாமா? நான் நடந்தாலும் நான் நின்றாலும்
நினைவாய் இருக்கின்றேன். நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் நினைவாய் இருக்கின்றேன். சொல்லலாமா? ஆண்டவரே, நான் நடக்கும் போதெல்லாம் உங்க நினைவுதான். நான் நிற்கும் போதெல்லாம் உங்க நினைவுதான். நான் அமரும் போதெல்லாம் உங்க நினைவுதான். நான் படுத்து தூங்கும் போது உங்க நினைவுதான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, சாயில மாற்று, சாயில மாற்று. ஒப்புக்கொடு. ஆமா ஆண்டவரே, யாருக்கு தொடர்ந்து பார்க்காதீங்க, தயவுசு ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. ஆமா ஆண்டவரே, எல்லோ இனிதானையா, எல்லாமும் வல்லமையே. சொல்லுங்க. ஏதோ வயிறே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி. எல் ஷடாய் நீரானையா, எல்லாமும் வல்லமையே. ஏதோ வயிறே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி. எல்லாவற்றையும் பார்த்து கொள். சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி. ஏசையா, ஏசையா, உம் நினைவா இருக்கின்றேன். ஏசையா, ஏசையா, உம் நினைவா இருக்கின்றேன். சொல்லுங்க. ஆண்டவரே, உம் நினைவாய், உம் சிந்தனையாய் உம்மையே நினைத்துக் கொண்டே இருப்பார். தேவையில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என் பாவ தீர்க்க வந்த ஆண்டவரே, பலியாய் ஆண்டவரே, எல்லாரும் ஜீசஸ். பாவம் தீர்க்கும் பரிகாரியே, பரிசுத்தரே, உடன்படிக்கை தந்தவரே, உம்மையே எனக்காக பாவம் தீர்க்கும் பரிகாரியே, பரிசுத்தரே, உடன்படிக்கை தந்தவரே, உம்மையே எனக்காக உம்மையே எனக்காக. நன்றி ஆண்டவரே. உம்மை ஏசையா, ஏசையா, சொல்லுங்க. நினைவா ஆண்டவரே இருக்கின்றேன். ஏசையா, சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. உம் நினைவாய், நான் இருக்கிறேன். நான் நடந்தா, சொல்லுங்க. நான் நின்றாலும் உம் நினைவாய் இருக்கின்றேன். நான் அமர்ந்தாலும் நான் படுத்தாலும் உம் நினைவாய் இருக்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, ஐயா, நாம் நடக்கும் போதெல்லாம், ஐயா, நான் அமரும் போதெல்லாம்,
நான் படுக்கும் போதெல்லாம் உன் நினைவு மாத்திரதான் இருக்கணும். ஆமென். உடைய வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்களபடி நான் சாயலாய் ஆமென். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இப்படி சாயலாய் மாறணும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல மரணத்தின் சாயலாய் நான் மாறணும். இதோ பாஸ்டர் ஏனோக்கை அவர்கள் ஒரு ஊழியரை கொண்டு வந்தாங்க. ஆமென். நான் ரூபத்தோட தான் இருந்தோம். ஆமென். ஆனா சாயல் இல்லை. ஆனா எனக்கு சாயலை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதோ நான் அடுத்த வருஷத்துல ஒரு புதிய ஊழியர்களாக, நன்றி. புதிய விசுவாசிகளாக, ஆமென். புதிய குடும்பமாக ஆமென். மாற வேண்டும் ஆண்டவரே, மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நாம் நடக்கும் போதும், நாம் நிற்கும் பொழுதும், ஆமென். நான் அமரும் பொழுதும், ஆமென். நான் படுத்து தூங்குற போது உங்க ஞாபகம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஞாபகமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு வசனமா நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆமா ஆண்டவரே. உங்க ஞாபகம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பாடல்களை பாடி உண்மை துதித்து கொண்டிருக்கிறோம். ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, ஞாபகத்திற்காக தான் எங்களை எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் இந்த நேரத்தில் எங்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆண்டவரே நிற்க வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் சித்த கிருபை ஆண்டவரே. ஆமென். எபினேசர் நீரானையா. ஓ நன்றி ஆண்டவரே. ஒரே வரை ஒவ்வொரு உதவி நீரே, பிள்ளைகளை கொடுங்க. எல்ரோய் நீரானையா. Thank you, Jesus. Thank you, என்னை Lord. தண்டீரையா. மறுவில் இருக்கிறார். எபினேசர் நீரானையா. வாய்களை இந்நாள் வரை ஆமென். உதவி நீரே, எல்ரோய் நீரானையா. என்னையும் தண்டீரையா, என்னையும் தண்டீரையா. உள்ளத்தில் சொல்லலாமா? என்னை கண்டீரே சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்கம்மா. என்னை கண்டீரேப்பா. ஏசையா, ஏசையா, நினைவாய் இருக்கின்றே. ஆமென் ஆண்டவரே. இதோ இதுவரை எங்களோடு இருந்து பேசிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவருடைய சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தின்படி ரூபத்தை குறித்தும் சாயலை குறித்து விவரித்து நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர், உமக்கு சித்தம் மறந்த பிள்ளைகள் இதை நான் கற்றுக்கொண்டு சாட்சி சொல்லட்டான். ஆண்டவர் மனம் மாறட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாயல் அணிந்தவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, மாறி கர்த்தர் கிருபை பாராட்டும். உமக்கு சித்தமா இருந்தா இது அநேக கிராமங்களில் பட்ட சத்தியங்கள், ஆண்டவர் பாடல்கள் தேவை வேண்டும் என்றால் கர்த்தர் எடுத்து என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கரத்தில் உள்ள களிமண் நான் ஆண்டவரே வினைத்து சித்த போல வணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மக்களாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுடைய ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்த ஏனோக் பாஸ்டர் அவரிடத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே வழி நடத்தும். முழங்கால் படிக்கலாமா?